எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கறத பார்க்காதீங்க. கடன் இருக்கிறது வந்து லயபிலிட்டிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அடுத்த செக்ஷன் இருக்கு. நீங்க அந்த செக்ஷனுக்கு கொண்டு போயிடலாம். அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஜெனரலா வந்து அந்தந்த பர்டிகுலர் டேட்ல தான் பார்க்க முடியும். அது ஏன் அந்தந்த பர்டிகுலர் டேட்ல தான் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசையும் சொத்துல வந்து பேப்பர் பேஸ்ட் அசெட்ஸ் கூட சொல்லலாம். பேப்பர் பேஸ்ட் அசெட்ஸ் என்னென்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் பிளான்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்கம் பத்தி பார்த்தாச்சு, எக்ஸ்பென்ஸ் பார்த்தாச்சு, உங்களுடைய டெய்லி கட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெய்லி கட்டா தான் 3333 அப்படின்னு ஒரு நம்பர் பார்த்தோம். இது என்ன 3333 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட்ல உள்ள முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ டெய்லி கட்டா வந்து 3333ங்கிறது பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற அசெட்ஸ் என்ன, என்கிட்ட இருக்கிற லயபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஜெனரலா வந்து அந்தந்த பர்டிகுலர் டேட்ல தான் பார்க்க முடியும். அது ஏன் அந்தந்த பர்டிகுலர் டேட்ல தான் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவ்ரி டே தி ஷேர் பிரைஸ் will go up and go down. ஏன்னா இன்னைக்கு வந்து டிசிஎஸ் ஓட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தா 4300 ரூபாய் இருக்கும், இன்னொரு நாள் பார்த்தா 4000 ரூபாய் இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா 3500 ரூபாய் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 4500 போயிடும். ஸோ இந்த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இன்கமும் எக்ஸ்பென்ஸும் ஜெனரலா வந்து என்ன பண்ணுவோம்னா பீரியட்ல பார்ப்போம். பீரியட்னா என்ன, ஒரு வருடத்திற்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு, ஆண்டு செலவு எவ்வளவுன்னு பார்ப்போம். ஆனா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி பார்ப்போம்னா, அந்த பர்டிகுலர் டேல பார்ப்போம். அப்ப அசெட்ஸ் பார்க்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம்னா ரெண்டா பிரிச்சிரும். ஒன்னு வந்து அசையும் சொத்து, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவோம். அசையும் சொத்து அப்படின்னா என்னன்னா மூவிங், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அசையும் சொத்துல வந்து பேப்பர் பேஸ்ட் அசெட்ஸ் கூட சொல்லலாம். பேப்பர் பேஸ்ட் அசெட்ஸ் என்னென்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சேவிங்ஸ் பேங்க்ல போட்டிருக்கேன், ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கேன், டிமேட் அக்கௌண்ட் ஜீரோதால ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், குரோல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், என்எஸ்சில ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், எம்எஃப் யூட்டிலிட்டிஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன், சோழமண்டலம் செக்யூரிட்டிஸ்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இந்த மாதிரி மோத்திலால் ஆஸ்வால்ல வச்சிருக்கேன், பிஎம்எஸ் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கேன், ஏஐஎஃப் அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இது எல்லாமே பேப்பர் பேஸ்ட். அப்புறம் கடன் பத்திரம் வாங்கி வச்சிருக்கேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் கடன் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து என்னோட தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பேப்பர் பேஸ்ட் அசெட்ஸ். இது வந்து தனியா தூக்கி வச்சிருக்கோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லனா பிசிக்கல் அசெட்ஸ்னு சொல்லலாம். இந்த பிசிக்கல் அசெட்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். இந்த ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரிஸ்லாம் பாத்தீங்கன்னா என்ன, நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி வச்சிருக்கலாம், இல்லனா நான் வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா நிறைய பிளாட்ஸ் மாதிரி வாங்கி வச்சிருக்கலாம், அப்படி இல்லனா என்ன பண்ணிருக்கலாம், நான் சொந்தமா இருக்கிறதுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி வச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கலாம் வில்லா மாதிரி வாங்கி வச்சிருக்கலாம், இது எதுவுமே இல்லனா ஒரு கமர்ஷியல் லேண்ட் வாங்கி வச்சிருக்கலாம். சோ ரியல் எஸ்டேட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான ரியல் எஸ்டேட் இருக்கு. அது ஃபுல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காருங்கிறது டெஃபினட்டா ஒரு அசெட். வருஷம் அதனுடைய காரினுடைய வேல்யூ வந்து ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட்னால அது கீழே போகும். இன்னைக்கு என்ன விலை போகும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். அதே மாதிரி கோல்டு, தங்கமும் வெள்ளியும் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மாதிரி பிசிக்கல் அசெட்ஸ்ல நீங்க அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இதனால வந்து இப்ப என்ன பண்றோம்னா நம்ம வந்து அசெட்ஸ் மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டு இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவு அப்படின்னு. சோ சார் இதுல வந்து நான் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அது வந்து நான் வந்து கடன்ல வாங்கியிருக்கேன், அப்ப நான் என்ன அமௌண்ட் போடணும், அதாவது ஃபுல் அமௌண்ட் போடணுமா மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெனரலா சொல்றது வந்து என்னன்னா அசெட்ஸ்ல வந்து இன்னைக்கு அந்த வீடை வித்தீங்கன்னா எவ்வளவு வரும். ஸோ அதனால வந்து எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்காதீங்க. கடன் இருக்கிறது வந்து லயபிலிட்டிஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அடுத்த செக்ஷன் இருக்கு. நீங்க அந்த செக்ஷனுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ நீங்க லயபிலிட்டிஸ்க்குள்ள போறீங்கன்னா ஜெனரலா ஒரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 விதமான லயபிலிட்டிஸ் கூட இருக்க முடியும். அதுல உள்ள மேஜர் லயபிலிட்டி மட்டும் பார்த்துடலாம். மேஜர் லயபிலிட்டினா என்ன, பர்சனல் லோன். பர்சனல் லோன் தான் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம், கைமாத்துக்காக பணம் வாங்குறதுக்காக வாங்கியிருப்போம். ஸோ அந்த பர்சனல் லோன்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவோம், பேங்க்ல வந்து ஒரு லோன் கேட்போம். அந்த மாதிரி பேங்க்ல என்னென்ன லோன் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸ்க்காக ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பிசினஸ் லோன் எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இல்ல சார் நான் வீடு வாங்கியிருக்கேன், வீடே கடன்ல தான் இருக்கேன், என்னோட அபார்ட்மெண்ட்லேயே கடன்ல இருக்குன்னா ஹோம் லோன் அப்படின்னு போட்டு, என்கிட்ட 2 வீடு இருக்கு சார், 2 கடன் இருக்குன்னா ஹோம் லோன் 1, ஹோம் லோன் 2. சார் நான் கிரெடிட் கார்டு என்கிட்ட 5 கிரெடிட் கார்டு இருக்கு, அந்த 5 கிரெடிட் கார்டுலயும் லோன் இருக்கு அப்படின்னா கிரெடிட் கார்டு லோன் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கிரெடிட் கார்டு லோன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் லோன். எஜுகேஷனல் லோன் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை உள்ள கொண்டு வரும்போது 12%, 13% கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் நீங்க வந்து உங்களுக்கு கட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்டையுமே வந்து அவங்க கேபிட்டல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல பண்ணீங்கன்னா எஜுகேஷனல் லோன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அந்த என்பிஎஃப்சி சைட்ல எல்லாம் உள்ள போனீங்கன்னா
வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி போட்டு நிறைய பண்ணுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ எஜுகேஷனல் லோன் இருக்குன்னா அந்த எஜுகேஷனல் லோன்லாம் போடுங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் லோன், டூ வீலரா இருக்கலாம், காரா இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லோன்ஸ் இருக்கும். அந்த லோன்ஸ் எல்லாத்தையுமே எழுதுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்று வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா அசெட்ஸையும் எழுதிட்டீங்க. ஃபிசிக்கல் அசெட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். அதே மாதிரி லயபிலிட்டிஸ் எல்லாம் எழுதிட்டீங்க. இது ரெண்டுத்தினுடைய மைனஸ் பண்ணிட்டு நெட்வொர்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெட்வொர்த் வச்சு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டீட்டெயில்டு வீடியோ ஆன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, எக்கச்சக்கமான ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் நிறைய கிடைக்கும் இந்த வீடியோவில். அண்ட் அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.